கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறதான நண்பர்கள் அவர்களை குறித்ததான ஒரு பட்டியலை பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் மோசேயும் ஆரோனையும் குறித்து பார்க்க போகிறோம். இருவரும் சகோதரர்கள் தான். ஆரோன் மூத்தவர், மோசே இளையவர். அவருக்கு நடுவில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. இஸ்ரவேலை பார்வோனுடைய கையிலிருந்து மீட்டு அழைத்து வருவதற்கு மோசே அழைக்கப்படுகிறார். ஆனாலும் கூட அவர் தனக்குள்ள குறைகளை சொல்லி, நான் திக்குவாயன், என்னால் பேச முடியாது என்று. ஆனாலும் ஆண்டவர் அவரை சொன்னார், நீ கவலைப்படாத, நான் உன்னுடைய சகோதரன் ஆரோனை கொண்டு நான் பார்வோனிடத்தில் பேசுவேன், அவர்கள் உங்களுக்கு செவி கொடுப்பார்கள் என்று சொன்னான். அவனுடைய கரத்தில் ஒரு கோலை மட்டும் கொடுக்கிறார். இருவருமாக அந்த மோசேனுடைய கரத்தில் ஒரு கோல், ஆரோனுடைய வாயில் ஒரு வார்த்தைகள். இது ரெண்டையும் வைத்துக்கொண்டு சகோதரர்களாக பார்வோனிடத்தில் போகிறாங்க, பேசுகிறார்கள். அந்த சம்பவம் யாத்திராகம் அந்த புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 5ஆவது அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் அது பார்க்க முடியும். இவைகளை நாம் பார்க்கின்ற வேளையில் இவர்கள் கடைசி வரைக்கும், ஆரோன் மரிக்கிற வரைக்கும் மோசேயும் ஆரோனும் ஒரு நல்ல ஒரு நண்பர்களைப் போல கடந்து சென்றதை பார்க்கிறோம். பல நேரங்களிலே மோசேக்கும் நல்ல ஆலோசனைகளை சொல்லக்கூடியவனாக இருந்தான். அவனும் மிரியாமும் அவனோடு கூட இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய உறவு ஒரு சகோதர உறவை காட்டிலும் நல்ல ஒரு நண்பர்களைப் போல இருந்தது. அப்படிப்பட்டதான உறவை நம்மிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆரோனும் மோசேயும் போல நாமும் கூட அந்த சகோதர அன்பிலே உறவிலே இருந்து அந்த தேவ ஊழியத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக மோசே ஆரோன் இருவரும் ஒரு சகோதர பிணைப்போடு கூட செய்த ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கு முயற்சிகளிலே, கூட்டு முயற்சியிலே நீங்கள் இருந்தீங்களே, அவருடைய சகோதரத்துவத்தில் கூட இருந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்.